அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஆடி பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, என்னடா யூனிக் கலெக்ஷன் என்னமோ காட்டுறாளே, கடையை திருப்பி திருப்பி வளைச்சி வளைச்சி காட்டுறாளேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நம்ம அந்த யூனிக் கலெக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு கடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னதான்யா யூனிக் கலெக்ஷனுங்கிறீங்களே, அப்படி என்ன தான் உள்ளே வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் எப்பயுமே இந்த கடைக்கிட்ட அங்கே A to B அந்த ஹோட்டல் இருக்குதுங்க. சரி என்ன தான் வச்சுருக்காங்க எப்பயுமே, சரி உள்ளே போனால் பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு தான் வெளியே விடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா போகவே மாட்டோம். ஏன்னா எப்படியும் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் நல்லா வந்து வெல் செட்டில்டு அந்த மாதிரி இருக்கவங்க தான் இந்த சைடு இந்த கடைக்குள்ளலாம் போக முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ரேட்டு. சரி அதனால் சரி உள்ளே போய் நம்ம ஒரு வேளை வாங்கினா தான் வாங்கணுமோ, போனோம்னா வாங்கிடணுமோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி இதாக இருந்தது. சரி போய் தான் பார்ப்போம். எனக்கும் வேறு அன்றைக்கி சரியான டென்ஷனாக இருந்ததுங்க. மண்டை வேறு சரியாக டென்ஷனாக இருந்துச்சு. சரி என்ன தான் உள்ளே இருக்குதுன்னு போய் பார்ப்போம். அப்படியே ஏதோ ஒன்று வாங்கணும்னு சொன்னாங்கன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் உள்ளே போனதுக்கு ஒர்த்து தாங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான், 100% ஒர்த்து தான். அப்புறமேட்டுக்கு நம்ம எப்பயுமே நம்ம டைலாகு தான், அதை நான் சொல்லியே ஆகணும். என்னென்னா இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நீ வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்புறமேட்டுக்கு நீ என்ன ப்ரொமோஷன் பண்ண வந்ததானே அப்படி இப்படின்ட்டு அப்புறம் எதையாவது திட்டி விட்றாதீங்க. அதுக்கு தான் அவ்வளோ. சரி வாங்க நம்ம பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கடையில் ஒவ்வொன்றுமே யூனிக் கலெக்ஷனாக தாங்க இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு திங்ஸுமே அவ்வளோ ஒரு மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எல்லாமே உடன் ஒர்க்கு. உடனில் இப்படி ஒர்க்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் பார்க்குறதே. நம்ம சரௌண்டிங்கில் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஆத்தூரில் இருக்கோம். எங்களுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து இந்த கடையில் தான் பார்க்குறேன். நல்லா இருக்குது எல்லா பொருளுமே. ஏன்னா பிளாஸ்டிக் அந்த மாதிரியான யூசேஜிலேருந்து இந்த மாதிரி ஓல்டன் டேஸ் ஒரு திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்ம பழைய காலத்து பாட்டிக்கூட அவங்க தானே இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு அந்த ஃபீல் வந்து உணர முடிஞ்சுது. இங்கே பாருங்களேன், அஞ்சரை பெட்டியிலேயே வித்தியாசமாக இருக்குது. அஞ்சரை பெட்டினாலே வாயை பொளந்துக்கிட்டு நான் எங்கேனாலும் போய் பார்த்துக்கிட்டு கிடப்பேன். இங்கே பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் அஞ்சரை பெட்டியாக தான் இருக்கும். செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ஒன்று திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சின்ன பிள்ளைங்களாட்டம் ஏதோ புதுசாக பார்த்தோம்னா அதை எடுத்து திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒன்று கூட விட்டு வைக்கல நான். எல்லாம் திறந்து பார்த்துக்கிட்டு தான் கிடந்தேன். அது வந்து நம்ம இப்போ எடுக்கணும், அது எப்படி இதாக இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு இந்த மைண்டில் தோணலை. அதை வந்து எப்படி இருக்குது அதை திறந்து பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் எனக்கு இருந்தது. அப்புறம் நான் எல்லாமே திறந்து பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்தது. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உண்மையாலுமே இது யூனிக் கலெக்ஷன் வந்து கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி இவரோட ஹிஸ்ட்ரி கேட்டோம். இவங்க வந்து ஒரு 150 வருஷமாகவே இந்த மாதிரியான உடன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க தாத்தா முறையில் அதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரியான உடன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்களாம். எஸ்பெஷலி வந்து இந்த இந்த உட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு வுட்லேருந்து எடுத்து இவங்க கிரியேட் பண்ணுறாங்களாங்க. ஸோ வந்து இன்னுமே அது அவங்களுடைய தாத்தா தொழிலை இவர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே பாருங்களேன், எல்லாமே செம்மையாக இருக்குது. இது பாருங்களேன், நல்லாயிருக்கு. இந்த பவுல் இதில் நம்ம ஏதாவது ஜுவல்ஸ் போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது போட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் இல்லைன்னா நம்ம நட்ஸு இந்த மாதிரி நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் நம்ம இதில் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த பார்த்தீங்களா, உண்டியல்லே வந்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. நம்ம நம்பர் வச்சு நம்ம அதை அன்லாக் பண்ணிக்கிற மாதிரி அந்த உண்டியலில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்புறம் இங்கே பாருங்களேன், அப்புறம் இது வந்து நம்ம கால் வலி வந்துச்சுன்னா இதில் போட்டு நம்ம இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் அக்கு ப்ரெஷராக இருக்கும், கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இது வந்து என்னமோ தெரியல, ஃபஸ்ட்டு இது என்னவாக இருக்கும், இது என்னமோ ஒரு டப்பாவாக இருக்குன்ட்டு வச்சுட்டேன்.
அப்புறம் எனக்கு இது சரி என்னவா இருக்கும்? ஒரு வேளை கடைக்காரர கேட்போமா? என்னம்மா இந்த பொண்ணு சும்மா கேள்வியா கேட்குதுன்ட்டு நம்மள ஏதோ திட்டிக்கிட்டி விட்டா என்ன பண்ணுறதுன்னு கம்முனு வச்சுட்டேன். அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த ட்ரே அழகா இருந்தது. அப்புறம் இது சரி அப்புறம் எனக்கு வந்து சரி போ என்னதான் இருக்குது படித்து தான் பார்த்துருவோமேன்ட்டு அப்புறம் படித்து பார்த்தாங்க. இது வந்து ஆஷ் ட்ரே வாட்டங்குதுங்க. அந்த சிகரெட் ட்ரே வாட்டங்குது. இதில் எப்படி போடுவாங்கன்னு தெரியல. சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு நம்ம என்னத்த கண்டோம். இங்கே பாருங்களேன், குட்டியா ஒரு பாக்ஸு. இங்கே பாருங்களேன், இதிலலாம் நம்ம வந்து இந்த கிஃப்ட்டுக்கெலாம் இதெல்லாம் நல்ல யூஸாக இருக்கும். யாருக்காவது நமக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் போட்டு அவங்கள்ட்ட கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், இந்த ட்ரேலாம் ஒவ்வொன்றுமே அவ்வளோ மைன்யூட்டாக அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து இருக்குது. ஏனோ தானோன்னு இல்லாமல் அப்படியே எல்லாமே நல்லா இருக்குது. வெயிட்டாகவும் இருந்தது. நம்ம ஒரு சில உட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். இதெல்லாமே வெயிட் அவ்வளோ நல்ல வெயிட்டாக இருந்தது. இங்கே பாருங்களேன், நம்ம இதெல்லாம் நிறைய வந்து இந்த ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்குலாம் இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயுமே வந்து யாராவது வந்து கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் பாருங்களேன், பென் ஸ்டாண்டு அந்த மாதிரி. இங்கே பாருங்களேன், குட்டியூண்டு அலமாரி. அந்த அலமாரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பாருங்களேன். நம்ம பெருசில் தானே பார்த்துருக்கோம். இதில் எல்லாம் டைனி ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்துக்கோங்கப்பா, இங்கே பாருங்கள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இங்கே ஒன்று. இதெல்லாம் நம்ம இந்த ஜுவல் செட்டுங்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுங்களாட்டுங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஜுவல் வச்சுருக்கோமா போடுறதுக்கு. சும்மா வச்சுக்கிட்டு பார்த்துக்க வேண்டியதான். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த காலத்து பெரியவங்கலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பாருங்கள், நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்று ஒன்றும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இங்கே ஒரு குட்டி பாக்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னா, இதுக்கான ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அதில் என்ன இருக்குன்னு என்னால் திறக்க முடியல. அப்புறம் இங்கெல்லாம் கீழெல்லாம் பாருங்களேன், அப்புறம் அந்த காலத்து அந்த நம்ம பாட்டு கேட்குறதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஷோகேஸ் மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இது 2 பீஸ் இருந்தது. ஒன்று கொஞ்சம் இதாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி கிடைக்கிறதே ரேரு தானேங்க. அப்புறம் அது நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே பாருங்க, இந்த சைடு பார்த்திங்கன்னா ட்ரே, பிளேட் ஐட்டங்கள். பிளேட்லேயே பார்த்திங்கன்னா சைஸ் வெரைட்டி பாருங்களேன், எத்தனை சைஸ் வெரைட்டி இருக்கும். ஒன்றுமே அவ்வளோ அழகாக உள்ள அந்த ஃப்ளாரல் டிசைன்ஸ் போட்டு ஃபினிஷிங் அப்படி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சில்லி பவுடர் அந்த கடைகளில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, சில்லி பெப்பர் அந்த இதெல்லாம் போட்டுக்கிற மாதிரி 4 இது போட்டு வச்சுருக்காங்க. ஒன்று சில்லி பவுடரா, இன்னொன்று பெப்பர் பவுடர், இன்னொன்று சால்ட்டு, இன்னொன்று என்னத்துக்கு தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் அழகாக இருந்தது. இந்த குட்டி குட்டி பவுல்லாம். இது பாருங்கள், சூப் பவுல் மாதிரி. இதில் நம்ம சாப்பிட்லாமான்னு கேட்டேன். அதெல்லாம் சாப்பிட்லாம், அதெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே பாருங்களேன், இதெல்லாமே இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கீழே சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பிளாஸ்டிக் பொருளை வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். இங்கே பாருங்களேன், இதில் ஒரு 5.5 பெட்டி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5.5 பெட்டி. இது நல்லா பெருசு, பெரிய பெரிய பாக்ஸாக நல்லா இருக்குல்ல. சோம்பு, சீரகம் அதெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்களேன், இது ஒரு அழகான ஒரு பவுல். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே 2 கேபினெட் இருக்க மாதிரி நல்லா இருக்குது இல்லைங்க, சரியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஏதோ அந்த தூபம்லாம் வைப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கக்கூடியது. நார்மலாக அது எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். ஸோ இவங்க இதில் அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. அப்புறம் இங்கே பாருங்களேன், இது என்னடா அது பிஸ்கெட்டு மாதிரி இருக்குது, இது என்னவா இருக்கும். அப்புறமேட்டுக்கு என்னான்னு கேட்டேன் அந்த அண்ணன்ட்ட. அப்புறம் இது வந்துமா நம்ம இந்த டீ டம்ளர் இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா சூடு ஆறாமல் இருக்கிறதுக்கு மேலே வைக்கிறதுங்களாங்க. அப்புறம் இது என்னங்க தூக்கு போசு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை கேட்டேன். இதுவும் அதே மாதிரி தான், கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயே அவ்வளோ வெரைட்டிஸாக இருந்தது, நிறைய வெரைட்டியாக இருந்தது. நான் அதான் கேட்டேன், அண்ணா இது என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது தான் அப்புறம் சொன்னார், அந்த மாதிரி நம்ம அதை மேலே வந்து வச்சுக்கலாம், கீழே நம்ம வந்து அந்த பொருள் வந்து சூடு வந்து ஆறாகும், அது வந்து இப்படி தக்க வச்சுக்கும், அதுக்காக இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், சேருக்குள்ளேருந்து எடுக்கிற மாதிரி, வீட்டுக்குள்ளேருந்து எடுக்கிற மாதிரி, அங்கே பாருங்கள் ஒரு வீடு மாதிரி தெரியுது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயே தானாகவே இருக்குது. அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள், அதில் வேறு ஒரு பூ டிசைன் வேறு போட்டிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சுங்க.
அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த வாத்துக்குள்ளே இருந்து எடுக்கிற மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஏதோ நம்ம சின்ன வயசில் அந்த சொப்பு ஜாமானெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்போமே, அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள் சின்னதாக ஒரு உரல் வேறு டங்கு டக்கடி டங்கு டக்கடின்னு போட்டு குத்திக்கிற மாதிரி. ஆனால் நான்லாம் போட்டு வச்சேன்னா டங்குன்னு உடச்சி போட்டுருவேன். சும்மா அழகுக்கு எதை வச்சுக்கலாம் மாட்டேங்குதுங்க. ஆனால் இதெல்லாம் பாருங்கள் பாருங்கள் எத்தசோட டம்ளரு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் ரேட்டை பார்த்துருப்பீங்களே, அதே தான் சொன்னேங்க. இங்கே பாருங்கள் காஃபி டைம் போட்டு அழகாக அதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. விலையை பார்த்துக்கோங்க அப்படியே. நானும் அப்படியே காமிச்சேங்க பாருங்கள், 649 அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரியான கப்ஸ் எல்லாம், டீ கப்ஸு, கப் அண்ட் சாசர். இந்த கப் அண்ட் சாசர் அப்படின்றது இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டீ டீ ரிலேட்டடாக வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் வந்து அந்த டீ பவுலே எந்த மாதிரி இதில் குடித்தா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆத்தர் அவ்வளோ ருசித்து எழுதியிருப்பார். நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு தாட்டி நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். அதாவது டீ லவருக்கு அந்த ஸ்டோரி பிடிக்கும், அந்த மாதிரி. அப்புறம் இங்கெல்லாம் பாருங்கள் நிறைய அந்த சின்ன சின்ன ஸ்பூன் ஐட்டங்கள் இதெல்லாமே மரத்துலேயே இருக்கிற மாதிரி. இங்கே ஒரு அஞ்சரை பெட்டி பார்த்திங்களா? அந்தாங்க அஞ்சல் பெட்டியிலே நல்ல வெரைட்டியாக இருக்குது. அதே போல் நம்மளுக்கு வேணுன்ற மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்களாம். நம்ம என்ன மாதிரி ஏதாவது திங்ஸை நம்ம வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் காம்பு, மிரர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த தேன் எடுக்கிற அந்த ஒரு ஸ்பூன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அழகாக ஒரு சின்ன பெட்டி அழகாக இருக்குல்ல. எல்லாமே உண்மையாலுமே கடைக்கு பேர் யுனிக்குன்னு பேர் வச்சது ஒர்த்து தான். நிறைய ஸ்பேச்சுலா ஐட்டங்கள்ஸ் எல்லாமே இருந்தது. நல்ல ஒரு இருந்துச்சு. அப்புறம் இங்கே கீழே இருக்கிறது இதுவும் அதே மாதிரி தானாங்க. நம்ம கையில் அந்த வச்சுக்கிட்டு எங்கேயோ பெயின் இருக்கிற இடத்துல அதை போட்டுக்கிட்டு சுற்றினோம்னா அந்த வலி குறையும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் இங்கெல்லாம் பாருங்களேன், அந்த கீ உடைய மாட்டுறது. இங்கே பாருங்கள், நம்ம அந்த உருளி வைக்கிற ஸ்டாண்ட், அதுவே இவ்வளோ அழகாக சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கங்க. அப்புறம் பைபிள் வச்சுக்கிற மாதிரி, பேங்கிள்ஸ் போட்டு வச்சுக்கிற மாதிரி, அங்கே ஒரு மிரர் பாருங்கள் அழகாக இருக்குது. இதெல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. எல்லா கலெக்ஷனுமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. ஒன்றுமே நான் வந்து பொறுமையாக எடுத்து காட்டலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட்டு என்னால் முடியல. அன்றைக்கி நான் இருந்த டென்ஷனுக்கு எனக்கு இதுவே ஒரு சின்ன ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இங்கே பாருங்கள், இது என்ன தான் எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அதுதாங்க நாங்கள் வாங்கினோம். வந்ததுக்கு ஏதாவது வாங்காமையாவது போகக்கூடாது. ஏன்னா நாங்கள் வந்து கேட்டோம், வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம். பரவாயில்லையே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தாராளமாக சொன்னார். சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாமே காவேரி ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இன்டேக்கு, அவுட்டர் யூஸு, பெர்ஃப்யூம்ஸு எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக இதெல்லாமே நேச்சுரல் யூசேஜ் மாதிரி. நம்மளுக்கு பாடியில் இருக்கக்கூடிய பெயின், அந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் ஃபேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம், இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு இந்த காவேரிங்கிற ப்ராடக்ட் இது ஒரு பிராண்ட் நேமு போலங்க. இதுவுமே வந்து எல்லாமே சிங்கப்பூர் ப்ராடக்ட் தானாங்க. இந்த சென்ட்டு இது எல்லாமே பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. அவ்வளோ ஒரு ஸ்மெல், அப்படி ஒரு டிவைனிட்டியான ஒரு ஸ்மெல்லு. இங்கே பாருங்கள், இவர் அது கையில் வச்சுருக்காரு. இது வந்து சாண்டலுடைய அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து அதை போடும்போது அந்த ஃபீல் வரல. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம நிற்கிற இடம் ஃபுல்லாமே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. என்ன அது ஒரு 550 ரூபா என்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒர்த்து தான். ஆனால் நம்ம போடுற அமௌண்ட்டுக்கு ஒர்த்து தான். அப்புறம் இங்கே பாருங்களேன், இதை நம்ம வச்சு இப்படி அழுத்தினோம்னா டொயின்னு ஒரு சத்தம் வருமே. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நேச்சர் டிவைனிட்டியை வந்து இந்த ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்லங்க. இப்போல்லாம் ஒரு வீடியோ பாருங்கள், அதை போட்டுக்கிட்டே இருக்காங்க, டொயின்னு அடிச்சு விட்றாங்க. அதை கேட்டால் மன நிம்மதி கிடைக்கிது அப்படின்றாங்க. சரி அப்படி என்ன தாயாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்களும் அடித்து மாற்றி எங்கடா அந்த சத்தத்தையே காணவேன்ட்டு பார்த்தோம். அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சாங்க பாருங்கங்க. அந்த பிளாக் கலரில் அந்த கோடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து டொயின்னு அடித்தோம்னா அப்படி ஒரு சத்தம் வருது. இல்லை அந்த சத்தம் நிற்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா
உள்ளுக்குள்ளே அடித்தோம்னா அந்த சத்தம் வந்து நின்றுது. என்ன ஒரு டெக்னாலஜி பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்குள்ளே என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். அது அவ்வளோ ஒரு அதில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆத்தூர் சைடில் இருக்கீங்க, சேலம் சைடு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். இல்லை வெளியே யாராவது இருந்தீங்கனாலும் நீங்கள் ஆத்தூர் கிராஸ் பண்ணினீங்க அப்படின்னா இந்த A2B ஹோட்டலும் அங்கே நல்லாயிருக்கும். ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் மச் தான் இருந்தாலும். ஆனால் ஒர்த்து தான். ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியான நம்மளுக்கு இருக்கும். நான் ஒரு பாக்ஸ் காமிச்சிட்டு வச்சேன் இல்லைங்களா, அந்த பாக்ஸ்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு திறந்து பார்க்கணுன்னு எனக்கு ஆர்வம். அப்புறம் திறந்து பார்த்தா நம்ம இந்த தாயம் வச்சு விளையாடுவோம் இல்லைங்களா, அந்த டைஸு. ஸோ அது இருந்துச்சு. அப்புறம் இதையும் திறந்து காமிச்சிருங்க, அப்போ தாங்க எனக்கு மனசு அடையும்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் திறந்து நாங்கள் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, குறைச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் போய் விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து மைண்டு ஃபுல்லாகவே சரியான டென்ஷனில் போனேன் நான். அப்புறம் நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து அந்த எங்கள் வீட்டுக்காரர் கையில் வச்சுருந்தாரு பாருங்கள், அதை தாங்க வாங்கினோம். அதுவே பார்த்திங்கன்னா 380 ரூபா சொன்னாங்க. அது எதுக்கு நாங்கள் வாங்கினோன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த முதுகில் வந்து நம்மளுக்கு முதுகு செம்மையாக வலிக்குது இல்லைங்க, நம்ம வலிக்கிற இடத்துல அதை வச்சு நம்ம ஓட்டி விட்டோம்னா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. நல்ல ஒரு பெயின் ரிலீவர் மாதிரி இருக்குது. நம்ம இந்த ஜண்டு பாம் அந்த பாம்னு போட்டுக்கிட்டு தடவிக்கிட்டு நம்ம உடம்பு நம்மளே கெடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்லேருந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதில் வந்து பெயின் அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் உண்மையிலுமே ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஏம்மா உங்களுக்கு தான் கை கால் இருக்குதே, அதை வச்சு அமுக்கிக்கலாம்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நாங்கள் 2 பேருமே எங்கள் 2 பேர்த்துக்குமே அந்த ஒரு வேலையை செய்யவே முடியல. அந்தளவுக்கு 2 பேருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, ஒன்று ஒரு கையில் நம்ம பிடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். இந்த சைடு அது ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷன் தான். ஒரு நல்ல ஒரு விளையாடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. சரி, அதனால் அது வாங்கிக்கிட்டோம். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குவோம். எல்லாமே இருக்குது, பார்க்கலாம், ஆசையாக தான் இருக்குது, ஆனால் வாங்க முடியாது இல்லைங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த அஞ்சரை பெட்டிலாம் வாங்கலான்னு ஆசையாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 600 700 சொன்னீங்க. இப்போதைக்கு நமக்கு தேவையானது அந்த உருளி மிஷினு தான். அது போதும். இப்போதைக்கு நமக்கு பாடி பெயின் ரிலாக்ஸ் ஆனால் போதும். அது மட்டும் இல்லாமல் வீடெல்லாம் நம்ம வந்து நல்லா பெருசாக கட்டிட்டு நம்ம இந்த திங்ஸ் வைக்கிறதுக்குன்னு அந்த ஒரு பிளேஸுக்குன்னு அந்த வச்சா தான் நல்லாயிருக்கும். சும்மா வாங்கிட்டு போய் நம்ம வைக்கணுமேனு வச்சாலாம் நல்லா இருக்காது. அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு அதுக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதனால தான் நானும் சரி வாங்கலை. நம்ம ஃப்யூச்சரில் இந்த கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு வீடு கட்டணும் நமக்குன்னு அப்படின்னு ஒரு ஆண்டவன் எழுதியிருந்தானா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எனக்குன்னு ஒரு குட்டியாக அழகாக நேச்சுரட்டிக்காக ட்ரெடிஷ்னலாக கட்டி இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் வைப்பேன். அப்போ கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். நீங்கள் அப்போ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே எஸ்கேப் ஆயிடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஏதோ யூஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து ஓகே இது போடலாம் அப்படின்னு தோன்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து நான் போடுறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.